நீதிமொழிகள் 26:17. Proverbs 26 and verse 17. வழியே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். இதுக்கு பெரிய விளக்கம் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நீ பாட்டுக்கு நீ போற பக்கம் போயிட்டு இருப்பா, அது நாய் ஒரு பக்கம் உழைச்சிட்டு கிடக்கும், அதை போய் காதை பிடிச்சி தூக்கணும் உன்னை விடுமா? நமக்கு அடுக்காத பிரச்சனைகளில் தேவையில்லாமல் நாம் தலையிடுவோமானால் ஆபத்து காலத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. நமக்கு அடுக்காத பிரச்சனை நமக்கு தேவையே கிடையாது. திஸ் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். நம்ம ஸ்கூல்லலாம் சிலரோ சொல்லுவாங்க தெரியுமா, பிள்ளைங்களை பார்த்து மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னு. உன் வேலையை பார்த்துட்டு நீனு சும்மா இரு, உன் வேலையை பார்த்துட்டுறப்பா, நீ எதுக்கப்பா மற்றவன் வேலையை பார்க்குற? அப்போ நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெரும்பாலான ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு நம்ம தப்பித்து செல்லுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 131 சங்கீதம் 1 வசனம். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பாருங்க. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்லது பெருமை உள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளதில்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. எனக்கு பெரிய காரியம், எனக்கு மிஞ்சின காரியங்கள்ல தலையிடுறதே நான் கிடையாது. எதுக்கு தலையிட்டு, எதுக்கு என் பிரச்சனைக்கு நான் இன்னும் கூட்டிக்கணும்? எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல, எதுக்கு எனக்கு ஊர் பிரச்சனை? எனக்கு எதுக்கு? என் வாழ்க்கையை நான் மற்றவர்கள் பிரச்சனைகளை சுமக்கும்படி எனக்கு உத்தரவாதமே கிடையாது. எனக்கு அடுக்காத காரியங்கள், எனக்கு புரியாத காரியங்கள், எனக்கு மிஞ்சின கருமங்கள்ல நான் தலையிடுகிறது இல்லை என்று அவர் சொல்கிறார். யூதாவில் வாசிக்கும் போது, யூதா நிருபம் ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 10 வசனத்தை பாருங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். தங்களுக்கு தெரியாதான் ஆனா தூஷிப்பாங்களா? ஆனா புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். 11 வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள் போட்டு. எதுக்கு எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, ஒண்ணுமே தெரியாது என்ன பண்றாங்களா? தூஷிக்கிறது, அதை பற்றி தவறாக பேசுவது. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு மற்றவங்க தொல்லையை பற்றி பேசாம இருந்தாலே நல்லது. நீங்க நிறைய பேர் வீட்டில் இருக்க டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை பற்றி இவர்கள் அவ்வளவு நேரம் ஆழ்ந்து தியானித்து வெளிப்பாடுகளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு தேவையில்லைப்பா, அது யாருன்னே நமக்கு தெரியாது. சில பேர் இவங்க நேர்லயே பார்த்தது இல்லை, பார்க்க போறதும் இல்லை, இவங்க பார்க்கணும்னு விரும்பினா கூட பார்க்க விட மாட்டாங்க. ஆனா இவர்கள் எட்டி பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். எல்லாம் தெரிந்ததை போல, எல்லாம் அறிந்ததை போல பேசி பேசி பேசியே தங்கள் வாழ்க்கையில மிகுந்த கேடுகளை கொண்டு வந்துடுவாங்க. பைபிள் ஒரு சம்பவம் இதுக்குன்னே ஒரு உதாரணம் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியும்ல? நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை படிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கலாம். எத்தியோப்பியா தேசத்தின் பெண், அது பொதுவாக கருப்பின மக்கள்னு வச்சுக்கலாமே. இந்த பெண்ணை எப்படி மோசே திருமணம் செய்தார் அப்படின்றது சில பேருக்கு ஒரு கேள்வி. அப்போ வேத வல்லுநர்களை நம்ம பார்க்கும்போது 2 காரணங்களை சொல்றாங்க. ஒன்று, மோசே அவர் எகிப்திலிருந்து கிளம்பும் போது 80 வயசு அவருக்கு. இது அவருடைய வாழ்க்கையின் நடு மையத்தில் நடக்குது, அந்த வனாந்திர பாதையில். அப்போ ஒருவேளை வயதான காரணத்தினால தம் மனைவி மரித்து போயிருக்கலாம். மரித்து போனதுனால இவர் என்ன செய்திருக்கலாம்னா ஒரு மறுமணம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சிலர் கருதுகிறாங்க. அந்த மறுமணம் செய்தது யாரா இருந்திருக்கலாம் அப்படின்னா இந்த எத்தியோப்பிய ஸ்திரீ அல்லது கருப்பின பெண். இந்த கருப்பினர்களை அந்த காலத்தில் அடிமைகளாகவே வைத்திருந்தாங்க. அப்போ இவர் ஒரு அடிமையாக இருந்த ஒரு பெண்ணை, அல்லது இவங்க சமுதாய அந்தஸ்தில் ரொம்ப தாழ்வான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு இவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம கணித்து கொள்ளலாம். இன்னொரு கணிப்பு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த எத்ரோ என்பவனே ஒரு எத்தியோப்பியனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது.
அவர் எத்தியோப்பியனாக இருந்து தன் பிள்ளைகள் எல்லாம் எத்தியோப்பிய பிள்ளைகளாக கருப்பின பிள்ளைகளாக இருந்து இவர் மீதியான் தேசத்துல குடியேறி இருக்கலாம், அந்த இடத்துல மோசையை போய் தங்கி அந்த பெண்ணை விவாகம் செய்திருக்கலாம்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. சரி, எப்படியோ கட்டின பொண்ணு யாரு? அதான் இப்ப நமக்கு தேவை. நீங்க ரொம்ப டீப் அதுக்குள்ள போயிடாதீங்க. சரி, உங்களுக்கு வேதறிவு வரணும்னே என்ன பூசா இதியோப்பிய பெண் வருதுன்னு அதுக்காக ஒரு விளக்கம் கொடுத்தேன். சரி, இப்போ இந்த பெண் கருப்பின பெண். சரி, ஆனா மோசையை பார்ப்பீங்களானா ரொம்ப சௌந்தரியம் உள்ளவன், ரொம்ப அழகு உள்ளவன் சொல்லி அவன் பிறக்கும் போதே அவள் அழகா இருந்தான்னு சொல்லியிருக்கு. ஆனா பொண்ணு எப்படி இருக்கு? கண்ணங்கரேன்னு இருக்கு, கருப்பா இருக்கு. அவன் ஒரு பிளாக் உமன். இவங்க எதிர்பார்த்த அழகு அந்த பெண்கிட்ட இல்லை. ஆனா மோசே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாரா? தெரியாதனமா கருப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னாரா? சொல்லல. அவர் பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த நாத்த நாரும் இந்த அண்ணனும் உள்ள புகுந்துக்கிட்டு இவன் கட்டின மனைவிக்கு இவங்களுக்கு பிடிக்கலையாம். ஐயா, நீயா வாழ போற அவளோட? அவன் வாழ்ந்துட்டு போறான், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கல்யாணம் பண்ணா, அவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். இவங்களுக்கு பொறுக்கலை. உள்ள போய் அவனுக்கு விரோதமா பேசி என்ன பேசுனது பாருங்க. அந்த பொண்ணுட்டு எதிர்க்க முடியல பொழுது போனா என்ன பண்ணுவாளோ தெரியல. ஆனா அவள்கிட்ட போய் மோதாம எப்படி மோதிருக்காங்க கேட்டா, கர்த்தர் உன்னோடு மட்டும் தான் பேசுவாரா? எங்களோடும் கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனை என்னங்க? உங்க குடும்பத்தை நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு இவங்களுக்கு நேரம் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றது? அண்ணன் குடும்பம், அக்கா குடும்பம், தங்கச்சி குடும்பம், இந்த நிறைய நார்கள் வீட்டில் வீட்டே நார பண்ணுது. உண்மைங்க. மாம நாறு, நாத்த நாறு எல்லாம் சேர்ந்தே வீட்டே நார பண்ணிடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போனா எதுங்க நார போகுது? மோசே அவர் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு அவர் மனைவியோட சந்தோஷமா இருக்காரு. இவங்க உள்ள பூந்துக்கிட்டு அவள் கட்டின மனைவி நிமித்தம் இவங்களுக்கு பொறுக்கலையாம். கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார் பாருங்க. கருப்பா இருக்கிற பொண்ணுக்காக இவங்க சண்டை போட போனாங்க. ஆண்டவர் என்ன பண்ணி விட்டாரு? உஷ்ரம் கொடுத்தாரு. நீ வெள்ளையாரு, உனக்கு வெள்ளை தானே பிடிக்கு. தலையிலேருந்து கால் வரைக்கும் வெள்ளையாக்கி விட்டார். ஃபுல் ஒயிட் பெயிண்ட் தான், டாப்ல பாட்டம். அலறான், ஆண்டவரே நானும் கருப்பா இருக்கேன். இல்லை, நீ வெள்ளையா தான் இருக்கும், உனக்கு வெள்ளை தானப்பா பிடிக்கும், உனக்கு நீ வெள்ளையாவே இரு. எத்தியோப்பியன் தோலை மாற்ற முடியாது, உன் தோலை மாத்துறேன். இந்த பிரச்சனை தேவையா? இந்த வம்பு நமக்கு தேவையா? நான் ஒரு வேடிக்கையாக சொன்னாலும் நம்ம வீட்டு பிரச்சனையை தவிர இன்னொருத்தர் குடும்பத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது. சில பேரை பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்க 2 பேரும் பைக்கில் போகிறாங்க, போட்டோம் என்ன அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஆயாச்சுல. பைக்கில் போனான்னா, நடந்து போனான்னா, அவர் தூக்கிட்டு போனான்னா, அவர் என்னென்னா பண்ணிட்டு போட்டோம், உனக்கு என்னப்பா? ஐயோ பின்னாடியே போகிறாரு, போட்டோம் என்ன பிரச்சனை? அவங்கள விடுப்பா. அவங்க குடும்பத்துக்குள்ளே நீ ஏன்ப்பா நுழையிற? அவங்க வாழ்க்கைக்குள்ளே நீ ஏன் நுழையிற? மற்றவர்கள் பிரச்சனை நமக்கு எதுக்குங்க? அதில் போய் நம்ம நுழைந்து நம்ம பிரச்சனைகளை கிளப்பும் போது கர்த்தர் பார்க்குறார். திஸ் இஸ் நாட் ரைட். உனக்கு அடுக்காத பிரச்சனை இது, உனக்கு மிஞ்சின கர்மம், இதில் எதுப்பா இப்போ நீ கை வைக்கிற? வேண்டாம், செய்யாத. அவனவன் எந்தெந்த அழைப்பில் இருக்கிறானோ அந்த அழைப்பில் நின்றுக்கும். வேண்டாம். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மேலும், நம்முடைய வீடுகள் மேலும், நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்ம தேவையில்லாமல் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடுகளில் மற்ற குடும்பங்களை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறதே நல்லது. வேண்டாங்க, வேண்டாம். அவங்க குடும்பம். ஒருவேளை ஒரு பிரச்சனையை நீங்கள் அந்த குடும்பத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, the best way to answer and respond என்னன்னு கேட்டால், நம்ம ஆலோசனை கேட்பாங்கன்னா கொடுக்கலாம், கேட்க மாட்டாங்கன்னு நமக்கே தெரியும், நம்மளை சட்டை போட மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ பேசாமல் செய்ய வேண்டிய ஒரு நல்ல வேலை என்னன்னா, ஜெபம் பண்ணா போதும். சில பிரச்சனைகளுக்கு உங்கள் ஜெபம் தேவையே இல்லை, ஏன்னா அங்கே பிரச்சனையே இல்லை. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி பைத்தியமாக அலைகிறேனே ஆண்டவரே, பித்து பிடிச்சி அலைகிறேனே, என்ன குணமாக்குன்னு ஜெபம் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். என்னங்க சிரிக்கிறீங்க? உண்மைங்க. சிலருக்கு பைத்தியம் வேற ஆள்னால இல்லை, இவங்களுக்கே பைத்தியம் தான். அதை பார்த்து இவங்களுக்கு இருக்கிற வயிற்று எரிச்சலுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி வயிறு எரியுது, என் வயிற்று எரிச்சலை குணமாக்கும். இந்த மாதிரி நோய் என்ன பிடிச்சிருக்கு, இந்த நோயிலேருந்து என்ன குணமாக்கும் ஆண்டவரே. பார்த்து எரியறேனே, இன்னொருத்தன் குடும்பத்தை பார்த்தே எரிஞ்சுக்கிட்டு இருக்கேனே, என்ன குணமாக்கும்னு கேளுங்க, எல்லாம் சரியா போயிடும். உண்மைங்க. சிலதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபமே பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ண போனீங்க வேற மாதிரி திரும்பிடும் ஜெபம்.
இல்லையா? நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், அதுவாக தேடி வரும். அது வர்ற பிரச்சனைகளில் மனம் கொடுத்து நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் சில பிரச்சனைகள் நமக்கு தேவையே கிடையாது. அவாய்ட் தோஸ் ப்ராப்ளம்ஸ். வை யூ வாண்ட் டு கோ தேர்? உங்கள் வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கையை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, எதுக்கு நமக்கு இதை தீர விசாரிக்கிற வேலை? அது கூட வேணாம், சும்மா இருங்க, சும்மா இருப்போம். அவ்வளோ நேரம் இருக்கா நமக்கு தீர விசாரித்து கண்டுபிடிச்சி? எதுக்கு? என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம கொடுக்குற நியாய தீர்ப்பனை கேட்டு உலகம் திரும்ப போதா என்ன? யாராவது மாற போகிறாங்களா என்ன? வேண்டாம், அந்த விசாரிப்பே வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க மோசே கட்டின மனைவி நிமித்தமாக 2 பேர் ஒரே சண்டை. கடைசி இவங்க வீட்டில் போய் கேட்டிங்கன்னா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, இவங்க வீட்டில் சண்டை. அப்போ நம்ம வீட்டில் நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுத்தா நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். நம்ம இது ரோட்டில் நம்ம பைபிள் தான் புரிய மாட்டேங்குதுன்னா இந்த லாரியில் எழுதி போடுறான் பாருங்க, நீ வாழ மற்றவனை வாழ விடு. என்னது? ஆமாம், நீ வாழ மற்றவனை வாழ விடு. வாழ விடு. அவன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் பாருங்க. ஆண்டவரை தான் சொல்கிறார், நீ நல்லா இருக்கணுமா, மற்றவன் பிரச்சனை என்ன பண்ணாத, தலையிடாதப்பா. எதுக்கு உனக்கு மற்றவன் பிரச்சனை? இன்னைக்கு சில பேர் இந்த ஊர்க்கதை கேட்கறதுல அவ்வளோ சந்தோஷம். அப்படின்னு உட்காந்துருவான். என்ன சொன்னீங்க அப்புறம்? இதில் ஃபுல்லாக இவங்க ஸ்டோரி கலெக்ட் பண்ணி இவங்க மூவி எடுத்து, எதுக்குங்க நமக்கு இந்த வேலை? மற்றவங்க கதை நமக்கு வேண்டாம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நம்ம வாழ்க்கை சுகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அல்லேலூயா.